இது ஒரு மாற்றமடைந்த உலகின் கதையாகும். பொருளாதார அதிர்வுகள், உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலி நெருக்கடி மற்றும் அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறிய தீவு நாடு இலங்கை. இந்த சூழ்நிலையில் சமூக பாதுகாப்பு வலையமைப்பின் முக்கியத்துவம் மிகவும் தெளிவாகிறது. அஸ்வெசும போன்ற திட்டங்கள் வெறும் நிவாரணம் அல்ல, அது வாழ்வாதாரத்தை காக்கும் ஒரு அடிப்படை பாதுகாப்பு கவசம். இலங்கை போன்ற வளர்ந்து வரும் தென்னாசிய நாட்டில் மக்கள் பெரும்பாலானோர் வருமான அதிர்ச்சிகளுக்கு எதிராக பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர். ஒரு குடும்பத்தின் வருமானம் திடீரென குறைந்தால் அல்லது விலை உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சென்றால் அவர்கள் உடனடியாக வறுமை கோட்டுக்கு கீழ் தள்ளப்படலாம். இங்கேதான் அஸ்வெசும போன்ற திட்டங்கள் அவசியமாகின்றன. இது குறித்து சில நடுத்தர வர்க்க கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏன் அரசு இவ்வளவு பெரிய அளவில் அதிக நேரடி வரி செலுத்தாத வர்க்கத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும்? அல்லது இது வேலை செய்யாதவர்களை ஊக்குவிக்குமே ஒழிய உழைத்து வரி செலுத்துவோரினை சோர்வடைய செய்கிறது என்ற கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் எழுகின்றன. ஆனால் இந்த வாதங்களை நுணுக்கமாக ஆராய வேண்டியது அவசியம். முதலில் இலங்கை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இயங்குகிறது. இந்த நாட்டில் அனைவருக்கும் அவர்களின் சமூக அல்லது பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றன. இது எந்த ஒரு தனிப்பட்ட வர்க்கத்திற்கான சலுகைகள் அல்ல. இது அனைத்து இலங்கையர்களின் கூட்டு வரி வசூலின் பிரதிபலனாக நடாத்தப்படுகிறது. மேலும் இலங்கையில் நேரடி வரிகளை விட மறைமுக வரிகள் மிக அதிகமாக உள்ளன. அதாவது ஏழை, நடுத்தர, பணக்காரர் அனைவரும் சேவைகளை, பொருட்களை வாங்கும் போது ஒரே அளவில் வரி செலுத்துகின்றனர். இதனால் குறைந்த வருமானம் கொண்டவர்களும் கூட அரசின் வருவாயில் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றனர். இந்த நிலைமையில் அவர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் அஸ்வெசும போன்ற நிவாரணங்கள் ஒரு தயவு தாட்சண்யம் மிக்க செயல் அல்ல. மாறாக அது ஒரு சமூக நீதியை நிலைநாட்டும் செயல். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி காரணமாக எரிபொருள் விலைகள், உணவுப் பொருட்களின் விலை மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளன. இது உயர் மற்றும் நடுத்தர வர்க்கங்களையும் பாதிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மிக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது வாழ்வாதார பிரச்சனையாக மாறுகிறது. அதனால் தற்போதைய அரசின் அஸ்வெசும பயனாளர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்கும் முடிவு ஒரு பொருளாதார தேவையாகவும் சமூக நீதியை நிலைநாட்டும் பொறுப்பு வாய்ந்த செயலாகவும் பார்க்கப்பட வேண்டும். ஒரு சமூகத்தின் வலிமை அதன் பலவீனமான உறுப்பினர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதில்தான் உள்ளது. அஸ்வெசும போன்ற திட்டங்கள் இந்த அடிப்படை மனிதநேய கொள்கையை பறைசாற்றுகின்றன. இது வெறும் உதவித்தொகை அதிகரிப்பு அல்ல, மாறாக இது சமூகத்தின் சமநிலையை உருவாக்கவும் பேணவும் முன்னெடுக்கப்படும் ஒரு முயற்சி. இது நிலைத்த வளர்ச்சிக்கான அடித்தளம். இறுதியாக இச்சிந்தனையே நம் மரபு நெறியான உலக பொதுமறையான திருக்குறளும் வலியுறுத்துகிறது. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைத்துடைத்து. பசி கொண்டு தவிக்கும் ஒருவரின் துயரை போக்குவது ஒருவரது சேமித்து வைத்த செல்வத்தை விட உயர்ந்த செயலாகும்.